ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் டெம்பிள் ஆஃப் த சன், பெரு ஆகும். கஸ்கோவில் உள்ள சூரியனின் கோயில் பொதுவாக கோரிகாஞ்சா என்று அழைக்கப்படுகிறது. கெச்சுவா கோரிகாஞ்சாவிலிருந்து, அதாவது தங்க உரை என்று பொருள். இன்கா பேரரசின் மிக முக்கியமான மதத்தலமாகும். இன்கா சூரியனின் கோவிலான கோரிகாஞ்சா இன்கா பேரரசின் மிகவும் புனிதமான மற்றும் மரியாதைக்குரிய கட்டிடங்களில் ஒன்றாகும். பேரரசு முழுவதிலும் இருந்து மக்கள் இந்த கோவிலில் கூடி தங்கள் கடவுள்களை வணங்கவும் அஞ்சலி செலுத்தவும் வந்தனர். ஆனால் அடைப்பின் உட்புறம் அந்த காலத்தின் மிக முக்கியமான ஆளுமைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. மோர்டார் இல்லாத ஆஷ்லர் கட்டுமானம். மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் பெரிய, கவனமாக வெட்டப்பட்ட மற்றும் மெருகூட்டப்பட்ட கல் தொகுதிகளை பயன்படுத்துவதாகும். அவை எந்த மோட்டார் தேவையில்லாத அளவுக்கு துல்லியமாக பொருந்துகின்றன. மூட்டுகள் மிகவும் இறுக்கமாக இருந்ததால் வரலாற்றாசிரியர்கள் அவற்றுக்கிடையே ஒரு புல் கத்தி கூட பொருந்த முடியாது என்று கூறினர். பூகம்ப எதிர்ப்பு. இந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஜிக்சா புதிர் வடிவமைப்பு நில அதிர்வு பொறியியலின் மேம்பட்ட வடிவமாகும். கற்களின் ஒழுங்கற்ற வடிவங்கள் மற்றும் சாய்வான விளிம்புகள் பூகம்பத்தின் போது சுவர்கள் வளைந்து நுட்பமாக மாற அனுமதித்தன. ஆற்றலை சிதறடித்து சரிவை தடுத்தன. அதன் பிறகு அவை மீண்டும் இடத்தில் நிலை பெற்றன. சாய்ந்த சுவர்கள் மற்றும் ட்ரெப்சாய்டல் திறப்புகள். சுவர்கள் லேசான உள்நோக்கிய சாய்வுடன் கட்டப்பட்டன, மேலும் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் ஒரு ட்ரெப்சாய்டல் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டன. இது நில அதிர்வு அதிர்ச்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க நிலைத்தன்மையையும் எதிர்ப்பையும் சேர்த்தது. வரலாற்று முக்கியத்துவம். முதலில் இண்டிகாஞ்சா அல்லது இண்டிவாசி என்று பெயரிடப்பட்ட இது முதன்மையாக சூரிய கடவுளான இண்டிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மேலும் ஒரு காலத்தில் தங்கத்தாள்களால் மூடப்பட்டிருந்தது. மதிப்பிற்குரிய இன்கா ஆட்சியாளர்களின் மம்மி செய்யப்பட்ட உடல்கள் உள்ளே வைக்கப்பட்டன. இது அதன் மகத்தான ஆன்மீக முக்கியத்துவத்திற்கு சான்றாகும். கட்டிடக்கலை. பெரிய, துல்லியமாக வெட்டப்பட்ட மற்றும் வடிவிலான கற்கள் மோட்டார் இல்லாமல் ஒன்றாக பொருந்தக்கூடிய குறிப்பிடத்தக்க இன்கா கல் வேலைப்பாடுகளை இந்த படம் காட்டுகிறது. இந்த உலர் பொருத்தப்பட்ட கொத்து நுட்பம் பிற்கால காலனித்துவ கட்டிடங்களை அடிக்கடி அழித்த பூகம்பங்களுக்கு எதிராக கட்டமைப்புகளின் மீள்தன்மைக்கு பங்களித்தது. சுவர்களில் காணப்படும் ட்ரெப்சாய்டல் ஜன்னல்கள் மற்றும் இடங்கள் இன்கா வடிவமைப்பின் ஒரு அடையாளமாகும். மோர்டார் இல்லாத ஆஷ்லர் கட்டுமானம். மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் பெரிய, கவனமாக வெட்டப்பட்ட மற்றும் மெருகூட்டப்பட்ட கல் தொகுதிகளை பயன்படுத்துவதாகும். அவை எந்த மோட்டார் தேவையில்லாத அளவுக்கு துல்லியமாக பொருந்துகின்றன. மூட்டுகள் மிகவும் இறுக்கமாக இருந்ததால் வரலாற்றாசிரியர்கள் அவற்றுக்கிடையே ஒரு புல் கத்தி கூட பொருந்த முடியாது என்று கூறினர். பூகம்ப எதிர்ப்பு. இந்த ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஜிக்சா புதிர் வடிவமைப்பு நில அதிர்வு பொறியியலின் மேம்பட்ட வடிவமாகும். கற்களின் ஒழுங்கற்ற வடிவங்கள் மற்றும் சாய்வான விளிம்புகள்
பூகம்பத்தின் போது சுவர்கள் வளைந்து நுட்பமாக மாற அனுமதித்தன, ஆற்றலை சிதறடித்து சரிவை தடுத்தன. அதன் பிறகு அவை மீண்டும் இடத்தில் நிலை பெற்றன. சாய்ந்த சுவர்கள் மற்றும் ட்ரெப்சாய்டல் திறப்புகள். சுவர்கள் லேசான உள்நோக்கிய சாய்வுடன் கட்டப்பட்டன, மேலும் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் ஒரு ட்ரெப்சாய்டல் வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டன. இது நில அதிர்வு அதிர்ச்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க நிலைத்தன்மையையும் எதிர்ப்பையும் சேர்த்தது. கல் நப்ஸ் மர்மம். கோயில் சுவர்களின் கீழ்ப்பகுதிகளில் முக்கியமாக இருப்பது நப்ஸ், பாஸ்கள் அல்லது குமிழ்கள் எனப்படும் சிறிய சதுர வடிவ நீட்டிப்புகள் ஆகும். அவற்றின் நோக்கம் குறித்த கோட்பாடுகள் மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு என்னவென்றால், சோதனை மற்றும் பிழை பொருத்தும் செயல்முறையின் போது பாரிய கற்களை இடத்தில் வைக்க அவை பிரிபார்கள் மற்றும் கயிறுகளுக்கான தூக்கும் புள்ளிகளாக செயல்பட்டன. சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவை மரக்கற்றைகள் அல்லது நிரந்தர அலங்கார தங்கத் தாள்களுக்கான நங்கூரங்களாக செயல்பட்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். அவற்றின் இருப்பு வேண்டுமென்றே கலை கைரேகைகள் அல்லது இயற்கை மலை அம்சங்களின் அடையாளமாக இருக்கலாம். கோரிகான்சா கோவிலில் இன்கா அண்டவியலை குறிக்கும் தங்கத்தட்டு. இது ஓர்கோராரா நட்சத்திரங்கள், விராகோச்சா கடவுள், காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம், கோடையை குறிக்கும் நட்சத்திரங்களின் விண்மீன் ஆகியவற்றை விவரிக்கிறது. மையத்தில் மின்னலின் உருவம் கேடச்சிலே என்று அழைக்கப்படும் ஒரு தனி நட்சத்திரம், நடுவில் சகானா. இது 4 நட்சத்திரங்களால் ஆனது. அவற்றில் 2 சரமன்கா மற்றும் கோரமன்கா என்று பெயரிடப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.